வணக்கம். இன்று குற்றம் கடிதல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். குற்றம் கடிதல் அப்படி சொல்லும் பொழுது நம்மிடம் உள்ள குறைகள் அவற்றை நாமே நீக்கிக் கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த குற்றம் கடிதலை இங்கே கொண்டு வருகிறார்? ஏன்னா இந்த குற்றம் கடிதல் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அரசியல் என்ற ஒரு பெரிய பொருள் இருக்கக்கூடிய பகுதியின் கீழ் வருகிறது. பொருட்பாலில் அரசியல் பற்றி கூறும் பொழுது வள்ளுவர் இந்த குற்றம் கடிதல் என்ற குறளையும் அந்த அதிகாரத்தை இங்கே வைக்கிறார். ஏன் அதை வைக்கிறார்? காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லையே. அப்படி பார்த்தோம்னாக்கா, ஒரு அரசன் மிகச்சிறந்த குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். அவன்தான் கிடையாது, எல்லாருக்கும் அது பொதுவானது. ஆனாலும் அரசியலில் ஏன் இதை கொண்டு வரணும்னா, ஒரு குற்றமற்ற சுத்தமான கரைப்படிதல் இல்லாத நல்ல மனிதனே ஆள்வதற்கு திறமையானவன். அவனிடம் எந்த குறையும் இல்லை என்று மக்கள் எண்ண வேண்டும். அந்த குறைகளை எல்லாம் அவனே என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவன் சிறந்த மன்னனாக மக்களிடையே மிளிர முடியும், மதிப்பு கூடும். இல்லைனாக்கா என்ன, அவனே தப்பு பண்ணிக்கிட்டு அரசாண்டால் மக்கள் யாராவது அவனை மதிப்பாங்களா? ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அரசு என்பது எவ்வளவு பெரிய பதவி! ஒரு மனிதனாக இருந்து மன்னனாக மாற வேண்டும் என்றால் அந்த மன்னனுக்குன்னு சில பண்புகள் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் அதை தானே எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போது அந்த நல்ல ஒழுக்க பண்புகள் இல்லை என்றால் அவனை நாம் எதுக்குமே மதிக்க மாட்டோம். அப்போ ஒரு மன்னனுக்கு மிக முக்கியமான பொருளாக கருதக்கூடியது குணம் அப்படின்னு சொன்னாக்கா குற்றம் கடிதல். தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து கொள்ளுதல், நீக்கிக் கொள்ளுதல், இது ரொம்ப அவசியம். அதனால் இந்த அரசியல் அதிகாரத்தில் இதை குற்றம் கடிதல்ங்கிற அதிகாரத்தை வள்ளுவர் பெருந்தகை வைத்திருக்கிறார். இப்போ என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவரலும் மாண்பிறந்த மானமும், இவரலும் மாண்பிறந்த மானமும், மானா உவகையும் ஏதம் இறைக்கு, மானா உவகையும் ஏதம் இறைக்கு, இவரலும் மாண்பிறந்த மானமும், மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இறை என்றால் மன்னன். அவனுக்கு என்னென்னலாம் சிறப்பை கூட்டும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த சிறப்பு செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்னு பார்ப்போம். செலவிட வேண்டியதை செலவிடாத கஞ்சத்தனம். ஒரு மன்னனுக்கு அது இருக்கக்கூடாது. ஒரு வீட்டின் தலைவனுக்கும் அது இருக்கக்கூடாது. கஞ்சத்தனம் அப்படிங்கிறது நம்மளாம் என்ன சொல்லுவோம்? கஞ்சம் இல்லைன்னா பிசுனாரின்னு சொல்லுவோம். கஞ்ச பிசுனாரின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காசை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு, முக்கியமான செலவுக்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சிக்கனம் பண்ண, அதுக்கு பேர் சிக்கனம் இல்லை, கஞ்சத்தனம். இப்போ செலவிட வேண்டிய சமயங்களில் ஒரு மன்னன் அந்த காசையெல்லாம் அப்படியே பொக்கிஷ அறையில் வச்சுருந்தானா மக்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு படை வேணும்னா படைக்கு வேண்டிய அத்துணை செலவுகளையும் அவன் ஏற்க வேணும். படை வீரர்கள் பலமாக இருக்கணும், அங்கே இருக்கிற குதிரைகள் நல்லா இருக்கணும், அங்கே இருக்கிற யானைப்படை நல்லா இருக்கணும், அதை எடுத்து சொல்லக்கூடிய வேல், இந்த மாதிரி கருவிகள், எல்லா போர்க்கருவிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ இதெல்லாம் முக்கியமான செலவு இல்லையா? இதெல்லாம் முதல்ல பார்க்கணும். அப்போ தான் நாட்டை பாதுகாக்க முடியும். சரி, மக்களுக்கு என்ன? விவசாயம் செழிக்க வேண்டும், நீர்வளம் மிகுதியாக வேண்டும், இதெல்லாம் வேணும். இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன், நான் உட்காந்துட்டே இருக்கான்னாக்கா அந்த நாடும் வழங்காது, மன்னனும் வழங்க மாட்டான். மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவனை துச்சமாக எண்ணுவார்கள். ஆக செலவிடக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு மன்னன் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. 1. 2வது, தவறான தன்மானம். அதாவது நம்ம ரொம்ப பெரிய ஆள், நமக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட யார் பெரியவன் நினச்சிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி மடத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, தன்னைத்தானே பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்காரு. அதுவும் இருக்கக்கூடாது. தன்மானம்ங்கிறது எப்படி? கவரிமான் போன்றது. அது அந்த மானம் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த குணம் உனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா அது வேஸ்ட். அதைத்தான் தவறான தன்மானம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இழிவான மகிழ்ச்சி, சின்ன சின்ன செயல்களில் மகிழ்ச்சி, அற்ப விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுறது. ஒரு மன்னனுக்கு அற்ப விஷயங்களில் சந்தோஷமே வரக்கூடாது. ஏன்னா அது அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எதில் சந்தோஷப்படலாம்?
ஒரு பெரிய நாட்டை அவன் வென்று விட்டான், இல்லை மிகச்சிறந்த மன்னன், ஒரு சக்கரவர்த்தியாகி விட்டான், போர்க்களத்தில் நன்றாக போர் புரிகிறான்னா அது அவனுக்கு உண்மையான புகழை தரக்கூடியது. அதெல்லாம் இல்லாமல் இவன் சொக்கட்டான் விளையாண்டான், அதில் இவனுக்கு நல்ல ஜெயிச்சுக்கிட்டே வரான் அப்படிங்கிறது அற்பத்தனமான மகிழ்ச்சி. புரியுதா இப்போது? ஆக ஒரு மன்னன் கஞ்சனாக இருக்கக்கூடாது, அற்ப விஷயங்களுக்கு மகிழக்கூடாது, அதே போல் அற்ப செயல்களை செய்யக்கூடாது, பெருசாக நான் தான் தன்மானம் மிக்கவன்னு பறைசாற்றி கொள்ளவும் கூடாது. இந்த குணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மன்னன் குற்றம் புரிந்தவனாக கருதப்படுவான். இதெல்லாம் ஒரு மன்னனுக்குரிய குற்றங்களாக கருதப்படுகின்றன. அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்? செலவிட வேண்டியவற்றுக்கு செலவிட வேண்டும், மிகச்சிறந்த மகிழ்ச்சியான மக்களையும் நாட்டையும் கொண்டு இருக்க வேண்டும். அதே போல் அவன் என்ன செய்ய வேண்டுமென்றால் இழிவான செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது, தவறான தன்மான உணர்ச்சியோடும் இருக்கக்கூடாது. தன்மானம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த எல்லா வேலையும் அவன் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஆக இந்த குறள் தன்மானம், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, தவறான தன்மானம் இருக்கக்கூடாது, அற்ப விஷயங்களுக்கு மகிழ்ச்சி கூடாது, அவை எல்லாவற்றையும் குற்றங்களாக இந்த வள்ளுவம் நமக்கு எடுத்துக்கிறது. யாருக்குரிய குற்றங்களாக எடுத்துரைக்கிறது? அரசனுக்குரிய தலைவன். அவன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு தலைவன் என்றால் அவனுக்குரிய தகுதிகளாக இருக்க வேண்டியது இந்த குணங்களை அவன் நீக்குதல் என்பதை வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நன்றி. நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.